என்னடா கட்டத்தோட ஆளுங்க நம்ம பூச்சி பண்ணி போட்டு அடிச்சிருக்காங்க தல. கட்டதுரைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. தல பூச்சி பண்ணி கொண்டு இன்னைக்கு முடிவு பண்றேன்டா. இந்த கைப்புள்ளையா அந்த கட்டதுரையான்னு எல்லா வண்டிய அமுக்குடா ஆரண. ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. என்ன கோடுது? இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சு பேச்சாத்தான் இருக்கணும். சரி, என்ன விஷயமா இங்க வந்த? என் சங்கத்தால அடிச்சவன் அவன். காதுல விடல, கொஞ்சம் பக்கத்துல வந்து சொல்லு. நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன். என் ஆள் அங்க வருவான், சொல்லி விடு. சரி தல. அடிச்சது எவன்டா? என்ன டாவா பிச்சுடு. டாய் கட்டதுரை, நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தீனா என் ஆளை அடிச்சு பாரு. நான் ஒத்துக்கிறேன், உன் தாய் பத்துனிங்கிறத ஒத்துக்கிறேன். நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங்கானா? உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. இது வரைக்கும் யார் என்னை தொட்டதில்ல. போன மாசம் தானே நான் அடிச்சேன். அது போன மாசம். நான் சொல்றது இந்த மாசம். இப்ப போறேன், ஆனா திரும்பி வரமாட்டேன்னு சொல்ல வந்தேன். வேணா வேணா, வலிக்குது, அழுதுருவேன் அழுதுருவேன். டேய் அது குர்ரா. என்ன அது? இத வரும் பாரு. இது எதுக்கு? நம்பர் சொல்றா மாப்ள. ஐயோ காலு, வேலை சொல்லியே கொல்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்டுல உசுறு வாழ முடியும். ஐயோ தாப்பா போட முடியலையே, தூங்க விட மாட்டாங்களே, என்ன பண்றது? தாப்பா போடாட்டா என்னடா, காலையே முட்டு கொடுத்து புரட்டு தலமா தூக்க விடாதாங்கல்லாம். எது சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? சரி, ரெண்டு பேரும் ஏறி உட்காருங்க. அதால்றேன். சபா, மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் கால விரிச்சு தூங்குறதுல என்ன காத்தோட்டம். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? தூங்கு. பசங்களா, இன்னொரு ரவுண்ட் போலாமா? உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கே, இன்னொரு ரவுண்டு போலாம்னா நான் சொல்றேன். நீ உன்னை என்ன பண்றேன்னு பாருப்ப. அண்ணா கடுப்பேட்டாரு. பசங்களா எஸ்கேப். போடாடா நீ. டேய் நீ எங்க போனாலும் விட மாட்டேன்டா உன்னைய. ஏய் நில்றா. ஏய் நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன்டா. எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன். எந்த ஜில்லாவுக்கு போனாலும் உன்னை விட மாட்டேன்டா. ஏமா இங்க தம்பி வந்தானா? மன்னிச்சுக்கம்மா, தெரியாம வந்துட்டேன். எது? அதுக்கு என்னப்பா? வேணா, ரைட் விடு. பிடிக்கல பிடிக்கலடா. ஏண்டா இப்படியா தூக்குறது? ஒழுங்கா பிடிக்க வேணா. நான் எங்க பிடிச்சேன்? அதுக்குள்ளதான் நீங்க தூக்கிட்டீங்களே. கரெக்ட், அவர் தூக்கவே இல்லை, நான் பார்த்தேன். அப்புறம் ஏன்டா பேச வருதா? வேலை செய்யும் போது பேசக்கூடாதுன்னு பாஸ் சொல்லியிருக்காரு. ஐயோ, அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா, நீ வேலைக்கா வந்திருக்கீங்க. என்ன உசுரோட வச்சு புதைக்கிறீங்கன்னு வந்திருக்கீங்கடா. சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. என்னடா என் சத்தம்? என்ன 200 வருஷமா ஓடிட்டு இருந்த கடியாரத்தை அநியாயமா போட்டு உடைச்சிட்டீங்களடா. அப்பாடா, நான் கூட புதுசு நினைச்சு பயந்துட்டேங்க. கழுத கழுத
கற்பூர வாசனை உனக்கு தெரியுமாடா? எங்க பாட்டம் புட்ட காலத்துல இருந்து பாதுகாப்பா வச்சிட்டு இருந்ததை உடைச்சிட்டீங்களடா. இனிமேல் எவனாலையும் வாங்க முடியுமாடா இதை? ஆமா ஆமா, இனிமே இதை யாரும் வாங்க மாட்டாங்க. வாயமுறா குரங்கு. ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா. மன்னிச்சிடறதா? மன்னிச்சிடறதா? சுந்தரேசா இதோ வந்துட்டேன். இவடா இடிபாடுக்கு பிறந்தவன். இன்னும் நீ ஸ்டெடி ஆகலையா? என்ன எழுவ தெரியல, ஓடி வந்தா கால் ஸ்லிப் ஆகுது. டாக்டர் கிட்ட கொண்டு போய் காலை காட்டணும். டாக்டர் கிட்ட காட்ட வேண்டியது உன் காலை இல்ல, உன் கண்ணை. ஏடா கண்ணு முன்னு தெரியாம எண்ணெயில கால் வச்சா வழுக்காம என்னடா செய்யும்? என்ன டேய், யாராங்க எண்ணெய் கொட்டது? டேய், யாரா இதை உடைச்சது? அது வேற ஒண்ணு இல்லங்க, பசங்க பத்திரமா தான் தூக்கிட்டு வந்தானுங்க. உங்களுக்கு காலு சிரிப்பான மாதிரி பசங்களுக்கு கை சிரிப்பாயிடுச்சு. எஜமா, இனிமே ஒரு நிமிஷம் கூட இவங்களை இந்த வீட்டுல வச்சு கூடாது. உடனடியே கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணி அனுப்பிச்சிட வேண்டியதான். இந்த உடஞ்ச பொருளுக்கெல்லாம் உங்க ஒப்பனை வந்து காசு கொடுப்பான். இதெல்லாம் உங்கள்கிட்ட வாங்குற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு அவங்க வெளியே போக கூடாது. ஐயா 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 கொஞ்சம் பெரிய மனுஷன் பண்ணுங்க. ஐயா 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 நீங்களாச்சும் ஐயா கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. எடுத்து சொல்ற பிசினஸே கிடையாது. முதல்ல நீ வந்து வவுச்சர்ல கையெழுத்து போட்டு கொடு. மிச்சம் மீதி இருந்தா கடைசியில பாத்துக்கலாம். சாமி டேய் டேய், அத தொட்டிங்க கைய வெட்டி போடுற ராஸ்கல். என்னாச்சு? எதா உடைச்சீங்க? ஒண்ணு இல்லையா? என்னாச்சு? அதேதான். நீங்க போங்க, நான் பின்னால வந்து கையில போடுறேன். நீங்க போங்கய்யா, நீங்க போங்க. டேய் நடங்கடா நடங்கடா நடடா. டேய் டேய் உன்னதான்டா. என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா பீலிங்கி. போடா போடா. இதுல ஒண்ணும் குறைச்சலடா, இதுல ஒண்ணும் குறைச்சல்ல. ஐயோ அந்த லட்சத்துல ஆக்கிட்டாங்களே. ஐயோ அம்மா சித்தப்பா, என்னாச்சு? என்ன ஒண்ணாச்சு? போங்கடா போ. எனக்கு எந்திரிக்க தெரியும். அம்மா ஏடிச்ச. டேய் எல்லாரும் இங்க வாங்க. டேய் கொட்டாச்சி வாடா இங்க. டேய் வாழப்பா நீ வாங்க. வாங்கடா, உங்களுக்கு வேற தனியா வெத்தலை பாக்க வச்சு அழைக்கணுமா? டேய் அந்த சுத்தில வந்து கொடு. நீங்க போய் அந்த பர்னிச்சர் எடுத்து போங்க. டேய் நில்லுங்கடா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? போங்கடா. நீ எங்க போற? நீங்க தானே ஃபர்னிச்சர் எடுக்க சொன்னீங்க. ஏன் இது வரைக்கும் உடைச்சல பத்தாதா? பர்னிச்சர் மேல கை வச்சா முதல் டெட் பாடி நீ தான்டா. போய் மேல ஏறி தேவையில்லாத ஆணில புடுங்க போ. தேவை உள்ள ஆணி தேவையில்லாத ஆணி எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். போய் புடுங்க போ. டேய் நீங்க எங்க போறீங்க? ஆணி போடுங்க. ஆணியே புடுங்க வேணாம். வாங்கடா நீங்க. டேய் டேய் என்னடா புடுங்க? நீங்க தானே ஆணியை புடுங்க வேணாம் ஆணி சொன்னீங்க. புடுங்க வேணாம் அவங்கள சொன்னேன். ஒண்ணே சொல்லலாம். போய் புடுங்க. டார்ச்சர் பண்ற ராஸ்கல். விட்டா கிறுக்கு நாச்சிர வாங்கி போட்டுருக்கு. ஊர்ல இருக்க கடைசில எல்லாம் ஏன் வேலைக்கு வந்து ஏன் உசுர வாங்குறீங்கடா? டேய் வராங்க. டேய் அந்த பிரசவ வந்து கொடு. நீ சுரண்டு. நீ வாங்க. நீ உள்ள போ. டேய் அவனை வாட்ச் பண்றான். டேய் தொடடா. கீழே தொடடா. தரைய தொடடா. சாவு அடிக்கிறாங்களே நீங்க. டேய் மெல்ல மெல்ல. என்ன செவருக்கு வலிக்கும். ஏமா தொடடா. பரதேசி பரதேசி கர்ம கர்மம். கட்டாயிருச்சா? சை. ஹலோ, ஐ அம் சீனு ஸ்பீக்கிங். ஹூ ஆர் யூ? ஹலோ கௌரி பேசுறேன். மிஸ்டர் கண்ணன் இருக்காரா? டேய் இங்க போறீங்க. உனக்கு இல்லையா கண்ணனுக்கு? பக்கத்து வீட்டு கௌரி பேசணுமா? அண்ணா அண்ணா ஏண்டா கத்துற? கௌரி உங்ககிட்ட பேசணுமா? கௌரியா? ஏய் எங்க இப்ப குடுகுடுன்னு ஓடுற? அடுப்புல பால் பொங்குது. கிச்சன் இந்த பக்கம்ல இருக்கு. மேல போற? மேல கிச்சனுக்கு ஷார்ட் ரூட் இருக்கு. ஷார்ட் ரூட்டா? நாங்க பார்த்தது இல்லையா? நாங்களே இன்னைக்கு தானே பார்க்க போறோம். ஏய் அது கிடக்குது. இங்க வா பேசு. ஹலோ ஹலோ மிஸ்டர் கண்ணன், பார்வதி இங்க தங்கறதுல ஒரு சின்ன பிரச்சனை. அவ திரும்ப ஆர்ஃபனேஜ்க்கே போறா. ஐயோ எஸ்பி எஸ்பி என்னடா? பக்கத்து வீட்டு பொண்ணு கண்ணனு போன்ல ஏதோ கொலை கொலைன்னு கொலைறாங்க. அத ஒட்டி கேட்கத்தான் நான் இங்க வந்தேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம். எதையும் டீடைலா போன்ல பேசிக்க வேணாம். எஸ்பி ரொம்ப முக்கியமான விஷயமா போன்ல பேச வேணாமா? எதா இருந்தாலும் நேர்ல பேசுவோங்கிறான். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா. ஹெல்ப் பண்றதுல உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா வேண்டாம். நாங்களே மேனேஜ் பண்ணிக்கிறோம்.
நோ நோ, நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? எனக்கு எந்த ஹலோ, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க. எந்த ப்ராப்ளமும் இல்லைங்கிறான். அவனுக்கு என்ன ப்ராப்ளம்? ப்ராப்ளம் பூரா நமக்கு தானே. ஓகே, தேங்க் யூ. ஏய், இந்த மயில் இருக்கானே படவா ராஸ்கல், நான் பேசுறது டிஸ்டர்ப் பண்றதுக்காகவே. ஏஎஸ்பி இவனே ஒரு ப்ராப்ளம். இவன் எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறான்? குடித்தனா போடா, அங்க போய் என்ன நடக்குது பாரு. இவங்கள மேய்க்கிறதே எனக்கு வேலையா போச்சு. என் ட்ரெஸ் ஓகேவா? உன் பர்சனாலிட்டிக்கு இது டூ மச். வா வராம எங்கடா போறீங்க? தகுனமே சரியில்லை. என்ன? இது குறுக்க வந்துருச்சா? தண்ணி குடிச்சு போலாம். டேய், நீங்க தண்ணிய குடிச்சாலும் சாக்கடையை குடிச்சாலும் அந்த வீட்டுக்கு எதுக்கு போறீங்கன்றது எனக்கு தெரிஞ்சு ஆகணும். அந்த வீட்டுல பார்வதின்னு ஒரு அனாதை பொண்ணு தங்கி இருக்கு. அவளுக்கு இவ்வளவு நாளா யாரோ ஒருத்தர் ஸ்பான்சர் கொடுத்திருக்காரு. அந்த ஸ்பான்சர் கொடுத்த கஞ்சி பேசினாரு, திடீர்னு அதை கொடுக்க மாட்டேன்ட்டாரு. அதனால அந்த ஸ்பான்சர் போனா போட்டுன்னு இனிமே கண்ணை அவளுக்கு ஸ்பான்சர் கொடுக்க போறான். அவளை மீட் பண்ணி பேசதான் இப்ப நாங்க போயிட்டு இருக்கோம். போதுமா? மீன் என்ன விலை? வாயில புண்ணா? வாந்தி வருதா? ஊமையா? மௌன விரதமா? ஏன் அது வந்து மௌன விரதம்? இன்னைக்கு பூரா பேச மாட்டேன். வாய் இருக்கிறவ மைக்கு வச்சு பேசினாலும் வியாபாரம் ஆக மாட்டேங்குது. நீங்க மௌன விரதம் வச்சீங்களேன். இப்ப பாருங்க, ஐயா பெரியோர்களே தாய்மார்களே எல்லாம் பக்கத்துல வாங்க. அண்ணன் இன்னைக்கு மௌன விரதம், அதனால இருக்கிற மீன் எல்லாம் பாதி விலைக்கு விற்க போறாரு. நீங்க கையில இருக்கிறத போட்டுட்டு அள்ளிட்டு போயிடுங்க. இருங்க, நான் மௌனம் கிடையாது, விரதம் கிடையாது. எல்லாம் போ போ போ, எல்லாம் போ. எப்பா எப்பா எப்பா, நான் உனக்கு என்ன பார்த்து ரோம் பண்ணேன்? இந்தியாவுல எத்தனை கோடி மக்கள் இருக்கான்? அத்தனை பேர்ல என்னைய மட்டும் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி என் வாழ்க்கையில கபடி விளையாடுறியே ஏன்? உங்ககிட்ட என்ன வகையான மீன் இருக்கு? எல்லா வகை மீன் இருக்கு. 1 கிலோ விண்மீன் கொடு. ஏன் டயம் என்ன உன் டைம்? மணி என்னாச்சு? வாட்சிய கட்டலப்பா. வாட்ச் இல்லன்னா என்ன மீனை பார்த்து மணி சொல்லு. மீனை பார்த்து எப்படி மணி சொல்ல முடியும்? வாட்சை பார்த்து எப்படி மணி சொல்லுவேன்? அதுல முள்ளு இருக்கு. இதுலயே முள்ளு இருக்குல்ல? ஐயோ, சனியன் கடவுட ஆரம்பிச்சிருச்சே. நீ பொட்டு வச்சு பூ வைக்காம போகாதையா. ஹலோ, இதுல என்ன எழுதி வச்சிருக்க? இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும். இங்க விக்காம என்ன இங்கிலாந்துல விக்கிற? இங்க தானே விக்கிற, அப்புறம் எதுக்கு அந்த இங்கு? ஆமா, அழி. போதுமா போதுமா போதுமா. மீதி என்ன எழுதி இருக்கு? நல்ல மீன்கள் விற்கப்படும். மத்தவங்கள என்ன நொல்ல மீனா விக்கிறாங்க. ஏமா இங்க வாங்க. இதோ வரேன். நீங்களா என்ன அழிவு போன மீனா விக்கிறீங்க? என்ன எழுதி இருக்கான் பாருங்க. அதானே பொறாம பிடிச்சவனே. அப்படி போடு. கொஞ்சம் பாரு. அதுப்பா. மீதி என்ன? மீன்கள் விற்கப்படும். பின்ன என்ன மான்களா விக்கிற? மீன்கள் தானே விக்கிற. அது எதுக்கு எழுதி வைக்கிற? ஆமா இல்ல? ஆமாவா இல்லையா? ஆமா. மூடி கழி. சரி, மீதி எப்படி? விற்கப்படும். எதை விக்கிற? போடையா? அப்புறம் எதுக்கு அது? அழிச்சிரவா? அழி. அழிச்சு தொலைறேன். அழிச்சாச்சுப்பா. என்னது இது? போர்டு. வெறும் போர்டு வச்சுட்டு என்ன பண்ணுவேன்? உள்ளதுக்கு வச்சிடுறேன். போர்டு இல்லாம எப்படி வியாபாரம் பண்ணுவேன்? கடையும் காலி பண்ணிடுறேன். கடையவே காலி பண்ணிட்டா ஐஸ்வர்யாவோட அம்மாவை எப்படி மாமியார் ஆக்குறது? ஐஸ்வர்யா எப்படி அம்மா ஆக்குறது? அந்த எண்ணத்தை குழி தோண்டி புதைச்சிடுறேன். இந்த ஐசோஸ்ல இருந்துட்டு அந்த ஐஸ்வர்யாக்கு ஆசைப்பட்ட தப்பு தானே? மகா தப்பு. அத வாயில சொன்னா பத்தாது. என்ன பண்ணணும்? கை எடுத்து காதுல வை. கண்ணை மூடு. 10 தோப்பு கண்ணை போடு. போடுறா. அந்த முண்டா கண்ணை மூடு. ஐயோ, என் கடையை காணா. என் கடையை ஆட்டைய போட்டு போயிட்டா. இதுக்கு தான் கண்ணை மூட சொன்னாளா? என்னது இது? மீண்டும் சந்திப்போம். மீண்டுமா? நைஸ் கேர்ள். எஸ். புரூஸ், மை டியர் சைனீஸ் கேர்ள், உனக்காக சைனா டீ போட்டு கொண்டு வந்திருக்கேன். குடி. எனக்கு வேண்டாம், நான் இப்ப குடிச்சிட்டு வந்தேன். அப்படி சொல்லக்கூடாது. ஒவ்வொரு நாளும் என் கையால போட்ட டீ நீ முதல்ல குடிச்சாதான் அன்னைக்கு என் கேண்டீன்ல வியாபாரம் அமோகமா நடக்குது. குடி. ஒரு கல் ஆக்காட்டு. காக்கா ஏன் கூப்பிடுது? ஒன்னதாண்டா. கம் ஹியர். லைப்ரரியில வாட் டிஸ்டர்ப்? சைனா டீ குடுக்க வந்தேன். உங்களுக்கு ஏன் காண்டு? காலேஜ் கேண்டீன் லீஸ்க்கு எடுத்தா உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன் நீ. அது அவுட். கெட் அவுட். கெட் அவுட் மேன். ஹாய் புரூஸ், நான் அடுத்த வாரம் கனடா போயிட்டு அப்படியே சைனா போறேன். உன் மம்மி டாடிக்கு ஏதாச்சும் மெசேஜ் இருந்தா கொடு. நான் போறப்ப அப்படியே பாஸ் பண்ணிட்டு போறேன். நான் இப்பதான் ஃபோன் பண்ணேன். ஆமா, கனடா எதுக்கு போறீங்க? எதுக்கா? என் மம்மி டாடி அங்கதானே லிவிங்ஸ்டன். லிவிங்ஸ்டன் அந்த சினிமாவில் நடிப்பாரு அவரா? அங்கதான் வசிக்கிறாங்கன்னு சொல்ல வந்தேன்டா. உன்னை போக சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? Get out, I say. You see, Bruce, என்னுடைய ஃபாதர் கனடாவுல பெரிய ட்ரம்ப்ஸ் பிளேயர். அவர் வாசிக்க ஆரம்பிச்சாருன்னா
அவருடைய வாசிப்புக்கு மூவ்மெண்ட் பண்ணாதவங்களுக்கு இருக்க முடியாது. அண்ட் ஒன் மோர் திங், என் மம்மி வெஸ்டர்ன் கிளாசிக் டான்ஸ்ல பெரிய மேஸ்ட்ரோ. அவங்க ஆட ஆரம்பிச்சா என் ஃபாதர் வாசிக்க, என் மம்மி ஆட, நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும். I know. What, yeah? I know. I am your best friend. Okay, Please? okay, okay. Okay? இது பண்ணு. Next, hey, நீ இன்னும் போலையா? பேசிக்கிட்டு இருந்தது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. கேண்டீன் காரருக்கு லைப்ரரியில என்ன மேன் வேலை? Go man, go. Out. Hey, stop. யாரோ குடிச்சு எச்சி வாட்டர் வச்சிட்டு இருக்காங்கல்ல? உன் வேலை என்ன? அதை கொண்டு ஊத்தணும்ல? ஊத்து. ஊத் மேன். இதை எங்க ஊத்துறது? என் தலையில ஊத்து. Sing in the rain, I am singing in the rain. I want more in the rain. I want more. என்ன எதுக்கு பேருக்கலாம்? யாரும் தேர்ந்தெடுத்து பாட்டு பாட சொல்ல போறீங்களா? என்ன எதா இருந்தாலும் இப்பே சொல்லிருங்க. இந்த ஊர்ல எந்த விஷயமா இருந்தாலும் திடீர் நடக்குது. அட போமா, இந்த ஊருக்கு ஒரு சனிய புதுசா காலடி எடுத்து வச்சிருக்கு. அந்த நாள்ல இருந்து சுத்தமா மழையே கிடையாது. பயிரெல்லாம் தண்ணி இல்லாம வாடிட்டு இருக்குது. எங்க ஊர் சம்பிரதாயப்படி உண்மையிலேயே கண்ணி கழியாத ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம கையில ஒரு கொல்லிக்கட்டை எடுத்துட்டு ஊரை ராத்திரி 12 மணிக்கு ஒரு ரவுண்டு வரணும். அப்படி வந்தா 24 மணி நேரத்துல மழை பெய்யுங்கிறது ஐதீகம். அப்படி பாரு, சூப்பர் சீனரி. இந்த சீண்டான ஊருக்குள்ள நடக்கவே இல்ல, இப்ப அது நடக்க போகுதா? அப்படி வெக்க எடுத்தறமா எந்த சிரிக்க வரானே நான் பாக்குறேன். சும்மா இருக்கிறே, கொஞ்சம் வாய் வச்சுக்கிட்டு குழந்தை ஒரு சீட் எடுத்து பெரிய விட்டு கொடு கொடு. யார் பேர் வந்திருக்கு பாருங்க. வடிவுக்கு அரிசி. யோ, வடிவுக்கு அரிசி இல்லையா, வடிவுக்கு அரசி. என் தங்கச்சியா? அட பாவிகளா, வடிவுக்கு அரிசிக்கு மேல என் மேல வாக்கரிசின்னு எழுதி இருக்கறாமடா. முடியாது, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த ஊர்ல மழை வராது. மழை இல்லாம எல்லாரும் நாசமா போகடா, நாசமா. பேசாம இருமா. இந்த பாரு, இந்த மாதிரி விஷயத்தை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லாத. நீ ஒத்துக்கல அப்புறம் சாமி வந்து கண்ணை குத்திரு. என் கண்ணே போனாலும் பரவாயில்ல, கூறுகிட்ட குப்பை. நான் துணி இல்லாம அவனமா போனா ஊர்ல மழை வராது. அப்படி பழுக்கு தண்ணி தான் வரும். கூறுகிட்டவள அவங்க என்ன சொல்றாங்கன்னு உனக்கு புரியுதாடி? உன் பேர்ல சீட்டு விழுந்துருந்தா அப்ப திரும்பி உனக்கு அந்த வார்த்தை. அடியே இவளே, எங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு சான்ஸ் வரலையேன்னு நாங்களே ஏங்கிக்கிட்டு இருக்கோம். இல்லையாடி? என்னடி இத போய் சான்ஸ்க்குறீங்க? இது என்ன ஜனாதிபதி சான்ஸா? உடம்புல ஒரு பிட்டு துணி இல்லாம போட்டு சொல்றாங்க. வெக்கம் இல்லாம பேசுறாங்க பாரு. நீங்க ஒரு பொம்பளையா? பட்டணத்துல வளர்ந்ததுனால இந்த மண்ணோட மகிமை என்னன்னு உனக்கு தெரியல. ஐயா, நீங்களா இங்கே இருங்க. இவள உள்ள கூட்டிட்டு போய் 4 போடு போட்டுட்டு படி வச்சு கூட்டிட்டு வரேன். என்ன படி வைக்கிறதுக்கு நான் என்ன மாடா? மாடினா மரியாதையா நான் சொல்றத கேட்டுக்கோ. சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்மள Dress இல்லாம அலைஞ்சதுல அது மாதிரி நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு Dress இல்லாம ஊர 2 ரவுண்ட் வர. போடியோ ரவுண்ட்ல சைக்கிள்ல 2 ரவுண்ட் அடிக்கலாம், சாராயத்துல 2 ரவுண்ட் அடிக்கலாம், அமரமா 2 ரவுண்ட் அடிக்க துணிடி கூர்கட்ட சிரிக்கி. சீ நிறுத்தி. ஊர 2 ரவுண்ட் அடின்னு சொன்னா நீ இங்க ரவுண்ட் அடிக்கறியா? என்னால முடியாது. முடியாது? முடியாது. ஏய் கிட்ட வராத, உனக்கு நல்லதுல சொன்னா கேளு. என்ன நல்லதுல? பேசிட்டு இருக்க. இங்க வர. அவன் மேல இருக்கு மேல கை வைக்காத. பாடா பயந்து வெளிய போகாத. ஐயோ ஓடி. உன் தங்கச்சி ஒத்துட்டா போட்டிருக்கே. ஆமா, ஒத்துக்கிட்டாதான் போல தெரியுது. ஒத்துக்கிட்டதுக்கு இப்படி இடி மின்னலுமா இருக்கு. அவ உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம ஊர ரவுண்ட் வந்தானே வைய, ஊரே வெள்ளக்கடாயிருப்பா. நீங்க ஆம்பளையா? ஆமா. ஏன் பயந்துட்டியா? இல்ல. பின்ன வெக்கமா? எனக்கு கூட அதேதான். நிஜமா? ஆமா. நிஜமா? ஆமாம்மா. நிஜமா? என்ன
என்ன 2 பொம்பளைங்க வீட்டுக்குள்ள போய் கதவை தாள் போட்டாங்க. ஆமா. யோ அடுப்பெரியா? நான் எதுக்கா கதவு தட்டி பாத்துட்டு வந்துடுறேன். டேய் வாடா. டேய் ஒருவேளை பிரம்மையா இருக்குமோ? பிரம்மையா இருந்தா வலிக்காத. இன்னைக்கு என்ன செய்ய காத்திருக்காங்க தெரியலையே. இருக்கட்டும். நேரம் திக்கு திக்குன்னு இருக்கியா நம்ம பொழப்பு? மறுபடியும் யாரா கொட்டது? இப்ப யாரா கொட்டது? எந்த கலவாணி போய் தெரியலையே. கிளம்புனா சரிப்பட்டு வராது. சீக்கிரம் மூஞ்சி தொடச்சிட்டு கிளம்பிட வேண்டியது. இப்ப யாரா டவுன்ல தொடுத்து முடிக்கிறப்ப டபுள் குட்டாடா கொட்டுறீங்க? கொட்டுறாண்டா கொட்டு வாங்கி கொட்டுங்களா? கொங்கல பயல்களா? யாரா வந்து கொட்டுறீங்க? அது என்ன கொட்டி விளையாடுற பழக்க ராஸ்கல் ஐயோச்ச பயல்களா? எங்க வந்து நாங்களாம் சூறாவளி காத்துல சுண்டல் திங்கிறவங்களா? அடமலையில அவள் திங்கிறவங்க, கொற்றமலையில கொய்யா திங்கிறவங்க கொய்யாக்கலாம். ஏங்க இதெல்லாம் அந்தந்த சீசன்ல அவன் திங்கிறதுதான். இத போய் ஐசியமா சொல்லிக்கிறீங்க லூசு மாதிரி. யாரா லூசு? யாரா லூசுங்கிற? கொட்டு வாங்கினா லூசா? மாத்தி மாத்தி கொட்டிட்டு ஓடி விளையாடுறதுக்கு நான் தானே கிடைச்ச உங்களுக்கு. வருங்கால எம்பிக்களே வாங்க, வருங்கால எம்எல்ஏக்களே வாங்க, சீக்கிரம் வாங்க. இங்க ஒரு பெரிய அநியாயம் நடந்து போச்சு. அத கட்ட பஞ்சாயத்து பண்ண வாங்க. என்ன சமையல்? எதுக்கு எல்லாரையும் கூட்ட? போடா. அம்மா யாரா என்னை கொட்டினது? என்னது கொட்டினாங்களா? நக்கலா? மூஞ்சில சோப்பு இருக்கும்போது நங்குன்னு கொட்டுறது, தொடச்சிட்டு பார்த்தா அப்படி பேரு மறையுது. ஏன்டா யார்ட்ட உங்க மாயாஜால வேலையெல்லாம் காட்டுறீங்க? நாம கையா கலப்புற கழட்டி பண்ணி சொல்லிவிட்டேன். ஆமா. ஏய் வாடனையே கொட்டினாங்களாண்டா? நிறுத்து 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 நிறுத்து. இவனா? என்னங்க பிரச்சனை? இந்த ஆளை யாரோ கொட்டிட்டாங்களா? அது யாரு எவருன்னு இப்பவே கண்டுபிடிச்சாகணும். அவ்வளவுதானே விடு. இப்ப கண்டுபிடிக்கிறேன். டேய் வாங்கடா. ஆத்தி பொறுப்பை இவன்ட்ட ஒப்படைக்கிறாங்களே. இவன் பொறுப்பை காட்டுன்னு இருக்கிற பருப்பை பூரா எடுத்துருவான் ஐயா. வாங்க வாடன், சீக்கிரம் வாங்க கண்டுபிடிப்போம். கண்டிலே தட்டாங்க. ஆமா என்னப்பா அவங்க பூரா போட்டியில கலக்க வைக்கிற மாதிரி உட்கார வச்சிருக்க? அதாவது வாடன் ஒவ்வொரு சமையல்காரனுக்கும் ஒவ்வொரு கைப்பக்கம் இருக்கும். அதே மாதிரி உங்களை கொட்டலாம் பாத்தீங்களா, அவனுக்கு ஒரு கைப்பக்கம் இருக்கும். அந்த கைப்பக்கத்தை வச்சு என்ன பண்ண போற? அதாவது உங்களை கொட்டினானுங்களே இந்த இடத்துல, அதே இடத்துல இவனுங்க எல்லாரையும் லைனா நிக்க வச்சு கொட்ட விட்டுனா உங்களை கொட்டினவன் யாருன்றத கண்டுபிடிச்சிடலாம். என்னது இவங்கள பூரா பையிலே வரிசையில வர சொல்லி கொட்ட வைக்க போறியா? ஆமா வாங்க. டேய் டேய் இருடா இருடா. ஏற்கனவே அங்க 4 பேர் கொட்டினக்க மண்டை நாரி போய் கிடக்கு. நீ இருக்கவன பூரா கொட்ட விட்டனா இது என்ன மண்டையா இல்ல மத்தளமா? இந்த பாரு அங்க கொட்டவன பூரா நான் மன்னிச்சிட்டேன். பேசாம ஆடத்தை கழிச்சிட்டு ரூம் பக்கம் போலாம். ஆனா நாங்க கண்டுபிடிக்கணும்ல. டேய் ஏந்திரடா ஆடு ஆரம்பிக்கலாம். டேய் ஆரம்பிடா. கைய விடுங்கடா. அம்மா கை பக்கம் தெரியாது. கண்டுபிடிக்க முடியாதுங்க. டேய் அதே டபுள் கொட்டு அவன அப்படிடா. அது இந்த கொட்டு கிடையாது, வேற கொட்டு. டேய் மறுபடியும் திருப்பி குறுக்க தர்றாங்கடா. டேய் இருக்குடா. அப்படி கண்டுபிடிக்க முடியாது. ஐயோ டேய் என்னடா பணியார மாதிரி வீங்கி இருக்கு? வீங்க தானே லைட்டா படச்சிருக்கு. படச்சிருக்கா முளச்சிருக்காடா? பாருங்க வாடன் ஒண்ணும் ஆவல. என்னடா கிட்ட தட்டி வீங்கி இருக்கு? இதுவா முக்கியம்? உங்களை கொட்டினவங்களை கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம். இதே மாதிரி உங்களை கொட்ட விட்டு ஒரு வாரத்துல கண்டுபிடிக்கலாம் வாடன். ஒரு வாரத்துக்கா? யார் அப்படி இருக்கு? ஏ பெருமாள் என்னையா மண்டையில ரத்தமா இருக்கு? லைட்ல இருந்து கீழே விழுந்துட்டேன். லைட்ல இருந்தா? பொண்ணுக்கு போறேன்ட்டு பாத்ரூம் காத்துறக்கிட்ட மெயின் டோர் திறந்துட்டேன். டபுக்குன்னு தவறி விழுந்துட்டேன். நல்ல வேலை பரங்கி மேல பாறையில விழுந்தேன். இதே தண்ணீர் கிளி விழுந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? டேய் என்னடா பிளேட்ல இருந்து கீழே விழுந்துட்டு போறான்? ஏய் கருப்பு என்னையா உனக்கு கழுத்துல ரத்தமா இருக்கு? அட தண்டவாளத்துல தலை வச்சு படுத்திருந்தேன் தம்பி. ஒரு 4-5 ரயில் கழுத்து மேல ஏறி விழுந்து. ரயிலா? ஆமா ஆளு படுத்துக்க கூட தெரியாம வண்டி ஓட்டிட்டு போறாங்க. இவங்களெல்லாம் என்னன்னு சொல்றது? ஏய் இவன் என்னடா 4-5 ரயில் கழுத்துல ஏறிடுச்சுன்னு போறான்? அண்ணே அங்க ஒரு நம்மள பாத்துட்டு பாருங்க. இருடா வரட்டும்டா. எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கு. கொஞ்சம் இரு. அவன் என்ன சொல்றான் கேப்போம். தம்பி தம்பி என்னண்ணே? ஒண்ணும் இல்லப்பா நீ போ. ஏதோ கேட்க வந்தீங்க? இல்ல ஒண்ணும் இல்ல. இல்லண்ணே ஏன் இப்படி சகதியா இருக்குன்னு தானே கேட்க வரீங்க?
அது ஒண்ணும் இல்லண்ணே, வேலை பார்த்து அப்படியே ரோட்ல படுத்து தூங்கிட்டேன். ஒரு புல்டோசர் அப்படியே ஏறி போயிருச்சுண்ணே. நல்ல வேலை வீல்ல இந்த சகதி ஓட்டுனதோட தப்பிச்சேன். வரட்டுமா? என்னண்ணே இது தக்காளி சட்னியை மூஞ்சில ஊத்தி வச்சிருக்கீங்க? என்னது தக்காளி சட்னியை மூஞ்சில ஊத்தி வச்சிருக்கீங்க என்ன? இது உங்க ஊர்ல தக்காளி சட்னியா? என்னண்ணே பார்த்தா தெரியல, சிவப்பா இருக்குல்ல? சிகப்பா இருந்தா தக்காளி சட்னியா? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. பொய்யால முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்த கை அடிக்கிறேன். உனக்கு தக்காளி சட்னி, நான் என்ன இட்லி ஆரமா இதுக்கு பொச கட்டவேன். இதான் மாப்பிள்ள, நீங்க கேட்ட வேட்டை அப்புறம் அரமனை பார்த்தாச்சுல. இப்படி ஊருக்கு போங்க. கையெடுங்க. ஏன் சைக்கிள்ல போறீங்களா? உள்ள வாங்க. எங்க வாங்க உள்ள மாப்பிள்ள, நான் அங்கேயே உள்ள வர மாட்டேன்னு சத்தியம் பண்ணி தான் கூட வந்திருக்கேன். அதே மாதிரி ஒரு பெரிய மனுஷனை கட்டாயப்படுத்தி உள்ள எடுத்துட்டு போறது அவ்வளவு நல்லது மாப்பிள்ள. சொல்லி கூப்பிட்டா நீ வரமாட்டே, சொல்லாம இழுத்தனால தான் நீ வந்த. நீயா? ஆமாயா. யாவா? ஆமாடா. டாமா. கழுத வயசாவது உள்ள வரதுக்கு பயப்படுற உனக்கு எதுக்கு மரியாதை? நீ கெட்ட வார்த்தையில திட்டாலும் நான் உள்ள வர மாட்டேன். ஆமா, இங்க தான் தனியா ஒரு வீடு. சொல்ல மாட்டேன். சொல்லனா? தோட்டக்கார கிழவன் இருந்தாலும் பேத்தி இருக்காங்க. அவங்களே இங்க இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? அவங்க இதுக்குள்ள மட்டும் தானே இருப்பாங்க, அதுக்குள்ள போக மாட்டாங்கல்ல. நாம போவோம். மாப்பிள்ள நீ வேணா பாட்டோம் மாப்பிள்ள, நான் வேணா ஊருக்கு போற மாப்பிள்ள. ஏய், அங்க என்ன கயிறும் கட்டியா தொங்குது? பெயிண்டிங் வேலை நடக்குது. ஓ, அப்ப உள்ள பெயிண்டர்ஸ் இருக்காங்களா? ஒரே ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் கோபாலு. 1 மாசமா அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரே ஒருத்தர் 1 மாசமா உள்ள தைரியமா இருக்கா, நம்ம 2 பேரும் உள்ள போறதுக்கு பயப்படுறோம். அவன் வெளியூர்ல, உள்ளூர் மேட்டர் தெரிஞ்சா கிழிஞ்சிராது. மத்த பகல்லையே இப்படி இருட்டா கிடக்க. முருகேஷ், இந்த அரண்மனையோட ஹிஸ்டரி உனக்கு தெரியுமா? எஸ்டிடி என்ன வரலாறு தானே. இந்த அரண்மனையில இருந்தவனுங்கெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னால ஓடிட்டானுங்களாம். இப்ப யாரோ ஒரு இழிச்ச விலைக்கு வாங்கி இதை பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கானா. எதை வேணாலும் பூசி வெளியே இருக்கிறத மறைச்சிடலாம், ஆனா உள்ள இருக்கிறத மறைக்க முடியுமா? போயிடலாம் மாப்பிள்ள. சரி வா போலாம். உள்ள இல்ல வெளியே மாப்பிள்ள, யாரு எல்லாம் செத்து கிடக்குமா? எருமை முருகேஷ். எருமையா? அப்படி உள்ள என்னதான் இருக்கு முருகேஷா? ஏதோ பேய் இருக்கின்றானுங்க, பைத்தியக்காரங்க, பிசாசு இருக்கின்றானுங்க, பயந்தா குழி. அது போக 30 அடியில 30 வருஷமா பெரிய பாம்பு இருக்கின்றானுங்க. இதனாலயே நம்ம கோபால் இருக்கான்ல, கோபாலு, அவன் 4 மணிக்கு மேல வேலை செய்யறதே இல்லையா. ஏதோ ஒரு நாள் 4 மணிக்கு மேல செஞ்சு பாப்போமே அப்படின்னு செஞ்சானா. அன்னைக்குன்னு பார்த்து எல்லா சாமான் சொல்லிட்டு திடீர்னு உடைதான் சாய்தான். அப்பொழுது கோபாலு 4:30 எஸ்கேப் ஆயிடுவானா. ஏன் மாப்பிள்ள இவ்வளவு பயம் உள்ளவன் ஏன் தனியா வேலை? மாப்பிள்ளைய காணா? மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பு பட்டுட்டாடா. ஆப்பு என்ன தனியா விட்டு போயிட்டானே, நான் எப்படி வெளியே போவேன்? இங்க இருந்து 1 கிலோமீட்டர் வெளியே போடுவேன். நான் என்ன செய்வேன்? அடே கோபாலு, என்னை கூட்டிட்டு போடா. எங்கடா இருக்க கோபாலு? கோபாலு கோபாலு கூடவே வந்து கொடுத்து விட்டு போயிட்டான் ஐயா. உலகாரம் ஒல்லி கோபாலு என்னங்க தம்பி, தம்பி முருகேசா, இந்த பாரு அண்ணனை பாருப்பா. தம்பி கண்ணா ஏதாவது பேசுப்பா. தம்பி ஏதாவது பேசுப்பா. ஏன்பா ஒன்னு அவனை அந்த வீட்டுக்கு கூட்டு போவானான்னு சொன்னேன்ல, இப்ப பாத்தியா அரெஸ்ட் பண்ணி வேன்ல ஏத்தும் போது பெரிய மனுஷங்க சிரிக்கிற மாதிரி அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறான். இப்ப என்ன பண்றது? அடக்க முடியலையே, அடக்க முடியலையே. அதுக்குள்ள யாரு? ஆளே இல்ல, பெல்லு. அதான் நீ இருக்கல்ல. நான் ஓரமா தாண்டா இருக்கேன். கொங்காங்கோ திமிரு. இப்ப யாரு?
ஐயோ கரெக்டா இங்கே அம்மா கொஞ்சம் இறங்குமா. ஐயோ ஓட்ட வண்டியை வச்சுக்கிட்டு என்ன சேட்டை பண்றாங்க சார். இப்படியே மசமசம் நின்னுக்குண்டா அப்படி சார். மனுஷனுக்கு எவ்வளவு வேலை இருக்கு. ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வாங்க சார். சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? என்ன ஹெல்ப்? கொஞ்சம் வண்டி தள்ளுங்களேன். என்ன மறுபடியும் சார் என்ன? ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப முக்கியம். போயா முதல்ல. தேங்க்ஸ் தம்பி. இங்க விட மாட்டேங்கிறாங்களே. ஏய் இப்ப யாரு? பப்ளிக் பிளேஸ்ல இப்படி எருமை மாதிரி நின்னுக்கிட்டு நார் அடிச்சிட்டு இருக்கற அறிவில்ல? ஐயோ முடியலையா, முட்டிக்கிட்டு நிக்குதே. முட்டிக்கிட்டு இருந்தா ஏய் இங்க வா இங்க வா இங்க வா. என்ன? இங்க வா. நீ தானே நீங்க போலீஸ்காரனோட வந்த? அது நான் இல்ல, எங்க அண்ணன் சங்கி மங்கி. அப்ப நீ? நான் மங்கி சங்கி. பேருங்கள பாரு மங்கி சொங்கிட்டு. வண்டியில ஏறு. நான் எதுக்கு வண்டியில ஏறனா? மரத்துல போய் இறக்கி விடுறேன் ஏறு. உனக்கு எதுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு போய் என்னங்கடா கர்ச்சிப்பையே கத்தி மாதிரி உருவுறீங்க. முடியலையே. நாங்க என்ன பாடுப்பா? முடியாது. அட இப்படி ஆச்சுன்னு பாட்டு. முடியாது. அட போகடா கொய்யாகோ. என்ன சவுண்ட்? இத டயர் கியர் வெடிச்சிருச்சா? டயர்லாம் ஒண்ணும் வெடிக்கல, டேங்க் வெடிச்சிருச்சு. இது பெட்ரோல் டேங்கா? பெட்ரோல் டேங்க் இல்லையா, யூரின் டேங்க். டேய் 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 மூஞ்சியும் மொகரையும் 7 கழுத வயசாச்சு வண்டியில உட்கார்ந்து இப்படி நார் அடிச்சிட்டு இருக்கற. என்ன பத்தி பச்சற? என்ன பத்தி பச்சற நீ? நான் பாட்டுக்கு செவனையில செவத்துல அடிச்சு விட்டுறப்பல. நீ அதானே அம்மா வண்டியில ஏத்தி நார் அடிச்சிட்ட. கீழ விழுந்தும் போச பாரு. இவன மாதிரி இருந்தா லவ் பண்ணுவியா? இவன மாதிரி என்ன? இவனே இப்ப இருந்து லவ் பண்றேன். I love this guy. ஆளு அட்ட கருப்பு பரவாயில்லையா? கருப்பு என் தலை முடியில இருக்கு, கண்ணுக்குள்ள கருவிழியா இருக்கு, மொத்தத்துல கருப்பு. இது நெருப்பு. பேக் கொஞ்சம் தூக்கலா இருக்கு பரவாயில்லையா? அதுதான் அவருடைய மெயின் அட்ராக்ஷன். என்னை விட அவருக்கு எடுப்பா இருக்கு. ஆளு 420 மாதிரி இருக்கான். ஆமா 420 தான். என் இதயத்தை கொள்ளையடிச்ச 420. அவன் குவாலிஃபிகேஷன் என்னன்னு தெரியுமா உனக்கு? ஓ இன்டர்வியூ பாத்து ஆல்ரெடி நான் செலக்ட் ஆயிட்டேன். டார்லிங் அவன் கடக்குறான். யார்? உன் பேர் என்ன? என் பேரு ஆம்பளைங்களா என்னைய ஜாக்சன் ஜாக்சன் கூப்பிடுவாங்க, பொண்ணுங்களா என்னைய ஜாக்கி ஜாக்கின்னு கூப்பிடுவாங்க. எங்க நீ ஒரு தடவை கூப்பிடு பாப்போம். ஜாக்கி ஜாக்கி. அதிடி தங்க நாயை கூப்பிடுற மாதிரியே இருக்கு. அத பத்தி நீ ஏன் ஃபீல் பண்ற? நான் ஃபீல் பண்ணனும். ஓகே பீ கேர்ஃபுல். ப்ளீஸ் டார்லிங், ஒன் மோர் ப்ளீஸ் ரா. ஜாக்கி இனிமே நாம லவ்வர்ஸ். ஓகே ஓகே பை பை. தோட்டத்து பூவின் நாதது ஒரு ஏ. இந்த கிக்குக்கே கிக்கு தெரியா? இப்ப இந்த ஜாக்கி வச்சு உனக்கு தரம் பாரு ஷாக்கு. ஜாக்கி ஜாக்கி சென்னையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி. இப்படி ஒரு வாய்ப்பா? காமெடி பீஸ். ஜாக்கி என்னப்பா என்ன இந்த முக்கு முக்குற? காலையில போலியா? ஏன் லவ்வர் கூட ரொமான்ஸ் பண்றதுக்காண்டி பாடியை ட்ரிம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? போகலையான்னு கேக்குறேன். அப்படியே போனா டவுசரோட அப்ப வாங்க. என்ன பேச்சு பேசுற? கரெக்ட். ஆமா எங்க லவ் ஹைவேல ஹை ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும்போது ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி அங்கேயும் இங்கேயுமா வந்து கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. என்ன விஷயம்? நீ எது நூல் விடுறியா? என்னடா சிரிப்பு? என்ன அப்பு? டேய் உன் கண்ணு முன்னால சிங்கிள் மேனா ஜெயிச்சிருக்கேன். இனிமேல் அவ என்னுடைய ஓன் ப்ராப்பர்ட்டி. இதுக்கு அப்புறம் நீ லவ் கிவ் டச் டிச் ஏதாச்சும் பண்ணிக்கிறத ஆத்து போடுவே. ஏண்டா ஏன் இத்தனை நாளா மூடி கிடந்த என் அறிவு கண்ண எக்கு தப்ப திறந்துட்டீங்க சார். என்னடா மடையை திறந்து விட்ட மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? சத்தியமா சொல்றேன். சத்தியத்துக்காண்டா குத்துற? ஸ்ட்ராங்கா சொல்லல. என்ன சொல்ல போற? இந்த செகண்ட்ல இருந்து நான் உங்க ஃபேன் சார். இனிமே அந்த பொண்ணு என்ன பண்ணாலும் அதை இங்க வந்து சொல்றதா சார் என்னோட டியூட்டி. பலே வெள்ளே தேவா பலே. நான் கடும் கோபக்காரங்கிற தெரிஞ்சுட்டு அப்படியே ஓரங்கட்ட பத்தியா நீ பொளச்சுக்குற. இந்த பயம் லைஃப் லாங். ஏன்டா திடீர்னு உள்வாங்குற? எல்லாம் ஒரு பயம். எனக்கு பயமா இருக்கா நீ பம்முறது? சார் அதை உனக்கு சார் முதல்ல நம்ம போவோம். எங்க நம்ம உடனே பொண்ணு கேட்க போலாம். எதுக்கு செருப்படி வாங்குறக்கா? சார் இப்பதான்டா அவ கூட பழகிருக்கேன். அதுக்குள்ள எப்படி பொண்ணு கேட்க முடியும்? சார் அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி காம்படிஷன் அதிகம். காம்படிஷன் அதிகமா?
அப்ப என்ன பண்றது? நம்ம உடனே போயாகணும். உங்ககிட்ட பைக் இருக்கா? காரே வச்சிருக்கேன்டா. அசம்மா எது காரா நானா? காரை தான் சார் சொல்றேன். ஏன் அதை சொல்ற? கார்ல போனா என்ன சார் கிக்கு? பைக்ல போனாதான் கிக்கு. ஒரு தடவை நினைச்சு பாருங்க, நீங்க முன்னாடி ஓட்ட, அந்த பொண்ணு பின்னாடி உங்களை இப்படி கட்டி பிடிக்க. Don't worry, darling. I will take care. Take a seat, sir. யப்பா, இது ஓ வண்டியா? அப்ப உனக்கு உங்க கார் இருக்குல்ல? என்னடா அது இம்புடுகாடு மோட்டர் பைக்கை கொடுத்துட்டு அவ்வளவு பெரிய வண்டியை புடுங்குற? பெரிய தில்லாலங்கடியாவுல இருக்கு. எல்லாம் உங்களுக்காக தான், உங்க காதலுக்காக தான். அப்படியா? Thank you டா. Thank you. Welcome. சார், என்னப்பா வீடு அள்ளுது? பின்ன ஓட்டுறோம்ல. நீங்க உட்கார்ந்து போறதா சார் என் வண்டிக்கே பெருமை. இது என்னையா பெருமை? அந்த பொண்ண பின்னால உட்கார ஓட்டதா எனக்கு பெருமை. சார், அது துப்சு மேட்ரு. துப்சு? ஏப்பா, என்ன பிரேக் பிடிக்க மாட்டேங்குது? பிரேக் வச்சு வண்டி ஓட்டினா என்ன சார் கிக்கு? அது சரி. அப்ப பிரேக் இல்லையா? ஐயோ, போலீஸ் வேற குறுக்க வந்து நிக்குது. ஏல எங்கேல இருக்க? முட்டு சந்தலாம்ல இருக்க. முட்டு. ஏவலே பிரிட்ஜுக்கு அடியில போறதா நினைப்பா? தெரியாம இடிச்சிட்டேன் சார். ஒண்ணே ஐயோ, அடிச்சு கொண்டு விடாதீ சார். நான் பொண்ணு பார்க்க போறேன் சார். என்ன குடும்பம் நடத்த விடாம பண்ணிட்டு நீ பொண்ணு பார்க்க போறியா? ஏன்னா புடிங்கடா அவனை. கொண்டு போய் நடு ரோட்ல பாக்க. எதுக்கு நீ பாட்டு சொல்லிட்டு பாருங்க சார். அவன் பைக்காலேயே அதே இடத்துல இடிச்சு அவனை கல்யாணம் பண்ண விடாம பண்ணணும். அட பாவி, உடனே பழி வாங்குறானே. எல கால விரிங்கல. ஏன் அப்படி லாரி உள்ள வர மாதிரி விரிக்கிறீங்க? ரேஸுக்கு போற மாதிரியே திருகிறானு. வந்து அடிச்சான்னா 5 பைசாவுக்கு பெறாது. கமட்டை எல்லாம் கிழிஞ்சிருமே. கான்ஸ்டபிள் அட்டென்ஷன். நிக்க வச்சே நிக்க பார்த்தா வரவிடு, எனக்கு பைக் மாட்டிடுச்சுல. உங்க யூனிஃபார்ம் என் கண்ணை உறுத்துது பாஸ். இத போறதுக்கு தான் கொடுத்து வைக்கல. இத அயன் பண்ற பாக்கியத்தாச்சும் எனக்கு கொடுங்க பாஸ். வேணாம் பாஸ், நீங்க போய் குடிச்சிட்டு சாப்பிடுங்க பாஸ். நான் அயன் பண்ணி வைக்கிறேன். ஆமாக்கா, வேலையை பாரு. வேலை தானே கேட்கிறேன். போய் படுத்து தூங்குடா. நீங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்ன இந்த வீசி வீசுறாரு? இதுக்கு முன்னாடி புரோட்டா கடையில மாஸ்டரா இருந்திருப்பாரோ? அம்மாடி, குரங்கு சேட்டை நிறைய இருக்கும் போல் இருக்க. கொஞ்சம் உஷாராத்தான் பார்க்கணும். என்ன ஏதோ கருகுனா வாட வருது? இவனுக்கு எதாவது ஆயிடுச்சா? யாரு பண்ணிருப்பா? இத பண்ணவனே என் கண் முன்னாடி காட்டு கடவுளே. உன் தொல்லைக்கு இன்னோட ஒரு முடிவை கட்டுறான்டா. ஏன்டா இந்த மாதிரி பண்ண? நான் எங்கம்மா சண்டை போட்டேன்? இவர்தான் அந்த அயன் பாக்ஸ் எடுத்து சுட்டு விட்டாரு. எப்படி சுட்டுருக்காருன்னு பாருங்க. பாருங்கம்மா, எல்லாருமா பாருங்க. சூடு வைக்கிறதுக்கு ஒரு இடம் பொருள் வேணாம். அசிங்க பிடிச்சவனே, பொண்ணுங்க கிட்ட காட்டுற இடமாடா இது? நான் என்ன கலட்டிதா காட்டினேன்? டவுசரோட தானே காட்டினேன். நான் ஒண்ணுமே பண்ணலமா. அக்கடான்னு படுத்து கிடந்தேன். பாஸ் அந்த பொட்டி எடுத்து கொதிக்க கொதிக்க வச்சு தேய்ச்சிராரு. ஒண்ணுமே பண்ணலையா? நான் உன்கிட்ட சொன்னேன்லடா, அயன் பண்ண வேணாம். அப்புறம் ஏன்டா இந்த மாதிரி பண்ண? என்ன பண்ண பாருங்க, எப்படி பண்ணி வச்சிருக்கான் பாருங்க. ஆசைப்பட்டு ஆட்டையை போட்டுறத கூட பரவாயில்ல, இப்படி ஓட்டையை போட்டு ஒண்ணுத்துக்கு உதவாம பண்ணிட்டான். இடியட். ஆமா, இடியட். இதுல ஓட்டையை போட்ட இடியட் யாரு? எனக்கு இப்ப உடனே தெரிஞ்சு ஆகணும். நீதான்டா. நானா? தூங்கி இந்த நான் எப்படி இதுல ஓட்ட பண்ண முடியும்? சோமனாம்புலிஸ். பாஸ், தனியா கொண்டு போய் வச்சு என்னை கிளின்னு கிழிஞ்ச. மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். ஆனா இப்படி பொம்பளை பிள்ளைய முன்னால என்ன கேவலமா பேசுனீங்க. உங்களுக்கு எனக்கு இருக்க அன்னூன்னிய கட்டாய் போகுது. டேய், சோமனாம்புலிசம்னா தூக்கத்துல நடக்கிற வியாதி. எனக்கா? போதும். எனக்கா? போதும்யா. ஒரு பேட்
பேண்ட் எரிஞ்சதுக்கு இவ்ளோ ஆர்ப்பாட்டம்? நாளைக்கு நான் காலேஜுக்கு எதை போடுறது? ஏன் இதான் போடணுமா? வேற பேண்ட் சட்டை இல்லையா? இது என்னோட யூனிஃபார்ம்ல. யூனிஃபார்ம் போட்டு போறதுக்கு நீ என்ன எல்கேஜி ஸ்டூடண்ட்? அப்படி கேளுங்க. பெரிய பெரிய எல்கேஜி எல்லாம் படிச்சு என்ன பிரயோஜனம்? அடுத்தவன் படைக்கல அயன் பாக்ஸ் வச்சு தைக்கிறத நம்ம படிச்சிருக்கோம். வாட்டி திஸ் அதான் வரல. லைட் ஆஃப் பண்ணிட்டு படுங்க. வா. இன்னையோட யூனிஃபார்ம் மேட்டர். என்னடா தேடுற? இல்ல இன்னொரு அயன் பாக்ஸ் காணாமே பாஸ். இன்னொரு அயன் பாக்ஸ்? இங்க பாருங்க. ஓட்ட 2 இருக்கு. அயன் பாக்ஸ் ஒண்ணு தானே இருக்கு. இன்னொன்னு எங்க? பாருங்க கட்டில் கடியில இருந்து வச்சிருக்கீங்க பாருங்க. என்னது? இருக்க நெருப்புல சுட்ட ஆறிடும், வெறுப்புல திட்டினா ஆறாதுன்னு ஒரு காலத்துல கண்ணதாசனே சொல்லியிருக்காரு பாஸ். கண்ணதாசா சேசுதாசா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். பார்வதி நம்பியார். பரவாயில்ல, இங்கிலீஷ் பிக்கப் ஆயிடுச்சு பாஸ். யாரோ பார்வதி நம்பியாரா உங்களை கூப்பிடுறாங்க. ஏய் நீயா? யார் பாஸ் அந்த பார்வதி நம்பியார்? பார்வதி நம்பியார் இல்லடா, பிரைவேட் நம்பர். அப்ப ரெண்டுக்கும் ஒரே ஸ்பெல்லிங் தானா? இது அவதான். வாடி வந்துட்டியா? உன்னை தாண்டி இவ்வளவு நேரம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பாஸ் பாஸ் ஆன் பண்ணா தான் பேச முடியும். ஓகே ஓகே ஓகே, நீ போ போ போ. புரிஞ்சுக்கிட்டா சரிதான். யூ பிளடி ஹெல். கூப்பிட்டீங்களா பாஸ்? யாரு நீ? போன்ல பேசாம நேர்ல வா. மருதமலை 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 முருகா. மருதமலை மாமணியே முருகையா, மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலங்கா குவேலையா, மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலங்கா குவேலையா, மருதமலை மாமணியே முருகையா, மனமிகு சந்தனம் அழகிய குங்குமம், மனமிகு சந்தனம் அழகிய குங்கும ஐயா உனது மங்கள மந்திரமே, கோடிகள் குவிந்தாலும் கோமகனை மறவே. பனியதி மழையதி நதியதி கடலதி சகலமும் உனதுரு கருணையில் எழுவது. பனியதி மழையதி நதியதி கடலதி சகலமும் உனதுரு கருணையில் எழுவது. பனியதி மழையதி நதியதி கடலதி சகலமும் உனதுரு கருணையில் எழுவது. பருவா புகழே வேலை. எதுக்கேப்பா பானை கொண்டு எறிகிற நீ? இன்னைக்கு நல்லா தான பாடின, திடீர்னு மேல பாயிரு என்ன? என்னவா இந்த ரவுடி பையனை பார்த்து முதல்ல ஈங்கிறான், அப்புறம் ஊங்கிறான், அப்புறம் வேங்கிறான், அப்புறம் நீங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எல்லாம் ஒரு தர்மகர்த்தா. யோ, நான் ஓவரா தம் கட்டி பாடினேன்னா உனக்கு ஹார்ட் வெடிச்சு நாக்கு தள்ளி செத்துருவேங்கிறான். ஒரு ரவுடி பாகவதர், ஒரு பாகவதர் ரவுடி ஆனது நாட்டுக்கு நல்லது. ரவுடி ஆவேண்டா. இப்போ தம்பரா நினைச்சா தூக்குறாங்க பாரு. கடத்தால கபாலத்துல போட்டு சொன்னா தம்பரா நினைச்சு என்ன கொள்ள பாக்கியா? எந்த ஊர் போன? கரையாம்பட்டி சார். கரையாம்பட்டியா? இந்தா சார் பாக்கி 250 வரும்போது தர்றேன். வா, டிக்கெட் டிக்கெட் டிக்கெட். இதுக்கு வேற போராடணுமா? அடுத்த டிக்கெட் 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 கேட்டு வாங்க சார். அந்த பேலன்ஸ் தர்றேன். சரிங்க சார். தருவானா தரமாட்டானா? அப்படியே ஆட்டே கட்டி போட்டுருவானோ? டிக்கெட் டிக்கெட் டிக்கெட். யோ டிக்கெட் அடியா. எத்தனை தடவை எடுக்கிறது? சரி சரி விடு. அம்மா டிக்கெட் டிக்கெட். அந்த பேலன்ஸ். அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? சோத்திங்க நினைக்கிற? ஏங்க ஏன் காசை தானே கேட்டேன் நானு. ஏன் கோவப்படுறீங்க? என்ன உன் காசு கேட்ட? வந்துட்டானுங்க.
நம்ம காசை கேட்டதுக்கு என்ன மாதிரி கொந்தளிக்கிறாயா? பத்தல கொண்டு வரணும். டிக்கெட்டை கேட்டே வாங்க மாட்டேங்கிறீங்களா? டிக்கெட்டை மட்டும் கேட்டு வாங்க சொல்றேன், சில்லறை கேட்டா சண்டைக்கு வர்றானுங்க. டிக்கெட் டிக்கெட் இல்ல மறந்துடுவீங்களோன்னு நீட்டி விட்டேன் சார். யாரையா மறப்பா? சாவுகிறாக்கி யாரையா அந்த ஊர்ல 4 பேர் இறங்கடா? நாங்க தாங்க. 7,000 ரூபாய் நீங்க எடுத்துக்கிட்டு பாக்கி 2,000 ரூபாய் இந்த ஆளு மூஞ்சி தூக்கிடு. எழுதுறியா? அப்பாடா ரோசப்பட்டு கொடுத்துட்டாயா. இந்த அனத்தெல்லாம் கிடைக்குமா அந்த காசு? இனி நிம்மதி இறங்கும்ல. இறங்கி வச்சுக்கா. இறங்குறோம்டா. காசை வாங்கிட்டோமா அலறான். என்னது இது? வேற ஊர் மாதிரி இருக்கு. ஆஹா, சில்லறை கட்டதுக்காக 4 ஊருக்கு முன்னாலே இறக்கிட்டு போயிட்டானே. சரி என்ன பண்றது? இவனோட சில்லறையை வாங்கிட்டு வேற பஸ்ஸை பிடிச்சு ஊருக்கு போக வேண்டியதான். வந்து உங்க காசை வாங்கிட்டு போங்க சார். என்ன ஒயின் ஷாப்புக்குள்ள போறாங்க? என்ன இங்க வேற மாதிரியா இருக்கு? பூனை வாழை விட்டுட்டு புலி வாழை பிடிச்சனா? நல்லா தானே போய்க்கு இருந்துச்சு. ஆமா, உனக்கு எவ்வளவு தரணும்? 2.50ங்க. மாப்பிள நீ கேளு. ஆமா, உனக்கு எவ்வளவு தரணும்? 2.50ங்க. மாப்பிள நீ கேளு. ஆமா, எவ்வளவு தரணும்? 2.50. மாமா நீ கேளு. எவ்வளவு தரணும்? 2.50ங்க. நான் 2.50, இவர் 2.50, அவர் 2.50, இவர் 2.50, மொத்தமா சேர்ந்து 10 ரூபாய் தரணுமா? ஐயோ, அப்படி இல்லைங்க. ஊத்துனா இன்னைக்கு பொழுது இவங்க கூட தானா? ஆமா, உனக்கு எவ்வளவு தரணும்? என்ன இந்த பக்கம் இருந்து ஆரம்பிக்கிறானுங்க? 2.50ங்க. ஆமா, உனக்கு எவ்வளவு தரணும்? 2.50ங்க. ஆமா, உனக்கு எவ்வளவு தரணும்? 2.50ங்க. ஆமா, உனக்கு எவ்வளவு தரணும்? 2.50. அப்படின்னா மொத 10 இப்ப 10 ஆக மொத்தம் 20 ரூபாய் தரணுமா நாங்க? ஐயோ சத்தியமா அப்படி சொல்லலங்க. அம்மா உம்மா மறுபடியும் சிஎஸ்ஆ. எவ்வளவு தரணும்? 2.50. எவ்வளவு தரணும்? 2.50. எவ்வளவு தரணும்? 2.50. 2.50 ஆக மொத்தம் 30. நீ இங்கதான் இருக்கியா? உன்னைத்தான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன். விட மாட்டேன். உன்னைய அடிச்சு கொல்லாம விட மாட்டேன். அவன் வந்திருக்கான்டா. அவன் தான்டா அந்த காவாலி பையன். அட யாரா அது? என் எதிரி. என் பாஸ்போர்ட்டை கண்ணா நான் கடிச்சு குதறி என் வாழ்க்கையை கெடுத்தானே அந்த நாதாரி பையன். எலி எங்க நம்ம செல்ஃப்ல அவனை. அது சரிடா சரி. ஏய், எங்க அப்பா போட்டோ கொன்னே விடுவேன். அது கேரளா சிக்னல் வேற போட்டாங்க. ஐயோ டேய். ஏய், ஓட்ட வழியா ஓடுறியா? இன்னைக்கு உன்னை சட்னி ஆக்காம விட மாட்டேன். கொல்லாம விட மாட்டேன். காலு போத்துருச்சு. யாருக்குள்ள போலாம் விட்டுருவான் உன்னைய. ஏய் யோ அடவே ஓடுறியா? ஓடியா? யா கால தூக்கியா, கால தூக்கியா. ஏய் 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 அம்மா எங்க போயிட்டான் இவன்? ஐயோ சிக்னல் விழுந்துருச்சே. டேய் அழகா ஏத்துக்குள்ள ஓடியா, ஏத்துக்குள்ள. என்னையா இது? எலியா? எலியாவது புலியா? போயாங்க. அம்மா சொல்லுங்க மாமா. ஐயோ என்ன பண்றது? இவன் வேற கை ஆட்டுறானே. ஐயோ இருங்க சார். அழகா. ஐயோ கையில வேற காசு இல்லையே. வணக்கம்ண்ணே. வீட்டுல அண்ணி பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? என்ன விளையாடுறியா? என்ன வண்டிய? வண்டி எடுக்கிறதுக்கு எனக்கு மட்டும் ஆசை இல்லையா சார்? ஆனா வண்டி நியூட்ரல் இருக்கு சார். ஃபர்ஸ்ட் கீரை போட்டு வண்டி எடுறா. அங்கதான் சார் ஒரு ப்ராப்ளமே. என் ஃப்ரெண்ட் இல்ல சார், தட் இஸ் ரொம்ப நெருங்கிய நண்பன் சார். அவனோட பாஸ்போர்ட் சார், அதை வந்து அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்ல வச்சிருந்தான் சார். வண்டிக்குள்ள இருந்த எலி அவனோட பாஸ்போர்ட்டை கடிச்சு கொதறி பூந்து பிரிச்சு சார். அவன் வெளிநாடு போற கனவே பாழாய் போச்சு சார். அந்த எலி இல்ல சார், இப்பதான் அவன் கண்ணிலேயே பட்டிருக்கு சார். நீங்க சொன்னீங்களே ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டு போன்னு, அந்த கேர் லிவரை எடுத்துக்கிட்டு போய் எலியை கொல்ல போயிருக்கான் சார். வந்துருவான் சார், எப்படியும் கொண்டுட்டு ஒரே நிமிஷம். ஐயோ வீரப்பன். குட் மார்னிங் சார். எஸ் சார், டிராபிக்கை கிளியர் பண்ணிட்டு இருக்கேன் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சல்யூட் சார். ஏய்
நீ என்ன பஸ் நடு ரோட்ல நிறுத்திட்டு வேடி காட்டுறியா? இல்ல சார். போன வாரம் ஆர்காட் ரோட்ல வண்டியை நிறுத்தி டிராபிக் ஜாம் பண்ண நீ தானே? ஆர்காட் ரோட்ல சார், மவுண்ட் ரோட். அடித்தேன். டேய், இது என்ன உங்க அப்பா விட்டு ரோடு நினைச்சியா? உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்பவே லாஸ்ட் வார்னிங் கொடுத்தேன். இனிமே இந்த டப்பா வண்டி எங்கேயாவது பார்த்தேன், அரெஸ்ட் பண்ணி உன்னிய வண்டியை உள்ள வச்சிருவேன். அழகா. டேய் டேய் டேய், என்ன அழகுன்னு சொல்லி காரியத்தை கரெக்ட் பண்ணிக்கலாம்னு பாக்குறியா? நான் அழகுன்னு உலகத்துக்கே தெரியுமே. உங்கள சார், என் ஃப்ரெண்ட். டேய், எடுடா வண்டியை. ஓகே சார். எடுடான்னு சொல்லல. உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமா, அந்த எலியை அடிச்சு கொல்ற வரைக்கும் எனக்கு பைத்தியம் தான். இந்த லிவர் இருந்தா தான் நான் வண்டி எடுக்க முடியும். இந்த லிவரை வச்சு தான் அந்த எலியோட லிவரை எடுக்கணும். ஐயோ, இது மெயின் ரோட். ஏன் மெயின் ரோட்ல எலி அடிச்சு கொல்லக்கூடாது சட்டமா? ஜாம். எது? வண்டி இந்த ஜாமையும் தின்றுச்சா? டேய், அந்த ஜாம் இல்லடா, டிராபிக் ஜாம். டிராபிக் ஜாமா? போன வாரம் மவுண்ட் ரோட்ல ஒரு டிராபிக் ஜாம் ஏற்படுத்தணுமே, அதை விடையாடா இது? யோ, சும்மா இருங்கயா. நான் கரெக்ட் பண்ணிட்டேன்ல. கிடைச்சிருச்சு, லிவர் கிடைச்சிருச்சு. டேய், உனக்கு லிவர் கிடைச்சிருச்சு, எனக்கு லிவரே டேமேஜ் ஆயிடுச்சு. சாரி சார். எடுடா வண்டியா. அழகா, வண்டியில ஏறு. இவன் தான் அழகனா? ஆமா சார். எடுடா வண்டியா. சரிங்க சும்மா சார். இருங்கயா. அம்மா, ஐயோ, யாரா வாங்குது? நான் இல்ல சார். கொஞ்சம் கழுத்து தொண்ண பிடிக்கிறீங்களா? இத போடுங்க. சும்மா இருங்கயா. நான் சொல்லிட்டே இருக்கேன். அம்மா, ஐயோ, மறுபடியும் நான் இல்ல சார். இவன் தான் சார், தெரியாம அடிச்சா சார். கொஞ்சம் பிடிக்கிறீங்களா சார்? இத போடுங்க. புடிங்க. இத போடுறா. சார், இத கொஞ்சம் பிடிங்க சார். இத போடுறா. ஏய், என்னடா இது? ஹார்ன். ஏறா வண்டில. ஐயோ, அடிக்காதீங்க சார். ஏறு 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 போ. ஏறா வண்டில. ஒன் மினிட் சார். டேய், சீக்கிரம் அந்த கேர் லிவர் எடுத்து மாட்டேன்டா. அவன் வேற கத்திக்கிட்டே இருக்கான். ஐயோ, அவசரத்தை அண்டால கை விட்டாரே, உள்ள போகாது. எடு 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 எடு. உம்மா. டேய், வண்டி எடுறா. சார், ஆஃப் ஆயிடுச்சு சார். ஆஃப் ஆயிடுச்சா? ஐயோ, எப்படியாவது எடுறா. சரி சார். டேய், பின்னால இருந்து பஸ் தரடா, போடா. நான் மட்டுமா, நீ வாடா. டேய், நான் இறங்க யாரா வண்டி ஓட்டு போடா. போடாண்ணா. சார், இப்ப போனானே, அவனை நம்பவே முடியாது சார். பஸ் தள்ளுறேன்னு சொல்லிட்டு கையை ஸ்டைலா வச்சு நின்றுவான் சார். நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா அவனை கொஞ்சம் வாட்ச் பண்ண முடியுமா சார்? என்னது? நானா? ஜஸ்ட் புலனுக்கு சார். நானே சார். வாங்க சார். சார், கொஞ்சம் கை வைங்க சார். கை வைக்க சொன்னல. வண்டியில கை வைக்க சொன்னா மூஞ்சில கை வைக்கிறீங்களா சார்? யார பார்த்து வண்டியை கை வச்சு தள்ள சொல்றேன். போய் தள்ளடா. போ. தள்ளுற சார். அடி. ஏத்துறேன். ஏறிடன் தெரியுமா? தள்ளுறேன். போடா. தள்ளடா. அள்ளி. அள்ளி. சாரி சார். ஐயோ. வண்டி நிப்பாட்றா. அடே, கால் ஒடிஞ்சு போச்சு, ஓட முடியல. வண்டி நிப்பாட்றா. அழகா, நீ இன்னும் வண்டியில ஏறலையா? கண்ணாடி உடைச்சிட்டேடா. அச்சச்சோ. டேய், ஏன்டா வண்டியை நிறுத்துற? எடுடா. சரி சார், இப்ப எடுத்துறேன் சார். டேய், டேய் நிறுத்துறா, நிறுத்துறா, ஏறலடா. ஐயோ. டேய், வண்டி நிறுத்துறா. நான் ஏறில தொங்கிக்கிட்டு இருக்கேன், உள்ள வந்துட்டா. உன்னை நான் அப்புறம் பாத்துக்கிறேன்.